குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் 23வது நாள். இன்றைக்கி மார்கழி 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, டிசம்பர் 16. ஓகேங்களா? நேற்று எம்டி ஸ்டொமக்கில் செக் பண்ணப்போ 72.30. ஓகே, இன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் நம்ம காலையில் வெயிட் எவ்வளோங்கிறத செக் பண்ணிடலாம். கரெக்டாக 71.5ங்க. ஸோ நம்ம வெயிட் லாஸில் கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஒரு வாரம் இது பண்ணுச்சு. லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 72.7 73 ஆடி இது பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டோம், 73.5 கொண்டு வந்துட்டோம். இன்னும் நமக்கு 10-15 நாள் இருக்குங்க. நெக்ஸ்ட் வீக் 24ஆம் தேதி வரை டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம 70 கிலோ அச்சீவ் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ 5 kgs கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் 1 மந்தில். ஓகே மக்களே, நீங்களும் கரெக்டாக டயட் இருங்க, கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களோட 5 kgங்கிறத நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, சப்போஸ் வெயிட் கம்மியாகலை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாகவே சாப்பிட ஆரம்பிங்க, கம்மியாகிடும். சரிங்களா? காலையிலையும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க, இல்லைன்னா காலையில் 2 இட்லி எடுத்துக்காங்க போதும். மதியானம் மதியானமும் ஃப்ரூட்ஸே எடுத்துக்காங்க. அப்புறம் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்காங்க. ஈவினிங் 2 சப்பாத்தி எடுத்துக்காங்க. கண்டிப்பாக கம்மியாகிடும். நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. ஓகேவா? ஓகே மக்களே, இன்றைக்கி அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்கிறது நம்ம வீடியோ எடுத்துடலாம். ஓகே, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 தோசை தான். சரிங்களா? இப்போ நேற்று வச்ச பூண்டு சட்னி, அதே மாதிரி நேற்று பூண்டு குழம்பு, அப்புறம் வெங்காய சட்னி. ஓகே, நீங்களும் முடிஞ்சால் 2 இட்லி 2 தோசை. சரிங்களா? சப்பாத்தி மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, காலையில் ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா இதுதான் நம்ம வீட்டில் சிம்பிளாக செய்ய முடியும். காலையிலேருந்து நிறைய ஐட்டமெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாதுல்ல, அதனால். ஓகே மக்களே. ஓகே, மணி பார்த்திங்கன்னா இப்போ 11:30 ஆச்சுங்க. இப்போ 2 நெல்லிக்காய் தான் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி. ஓகேங்களா? இன்றைக்கி 2 நெல்லிக்காய் தான். ஓகே ஓகே, நீங்களும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க மக்களே. ஓகே, ஓகேவா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சு பார்த்தீங்கன்னா கீரைங்க. சரிங்களா? தண்டங்கீரை எடுத்திருக்கேன். இது பீர்க்கங்காய் பொரியல் கொஞ்சம் எடுத்துருக்கேன். வெண்டைக்காய் சாம்பாருங்க. சரிங்களா? ஃபுல்லாமே எல்லாமே காய்கறிகள், ஃபைபர் நிறையா இருக்குது. ப்ரோட்டீனுக்கு ஒரு ஹோல் எக்கு எடுத்திருக்கேன். சாப்பாட்டோட அளவு பாருங்கள், சாப்பாட்டோட அளவோட இந்தளவுக்கு நீங்கள் ஃபுட் எடுத்துக்கோங்க. இதுதான் ப்ராப்பர். இந்தளவுக்கு இப்படி டெய்லி சாப்பிட்டிங்கனாவே போதும், வயிறும் ஃபுல்லாகிடும். இன்னொன்று நல்ல ஆகாரமாக இருக்கும். இன்னொன்று டயட் லாஸ் ஈஸியாக ஆகுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, கரெக்டாக டயட் இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட் லஞ்ச், அதாவது ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் லஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு எக் தோசை, ஒரு நார்மல் தோசை எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காய் குழம்பு, கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இன்றைக்கி வெயிட் லாஸ் கம்மியாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துருப்போம். நாளைக்கு இதே வெயிட் இருக்கும்ட்டு இல்லைங்க, கொஞ்சம் இன்க்ரீஸும் ஆகலாம், கம்மியும் ஆகலாங்க. ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் கவலைவே பட வேண்டாம். எப்பவும் போல் உங்கள் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஓகே மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.